respected principal, lovable teachers, and my dear children, a jubilant good morning to all. Today we have gathered here to celebrate our 79th Independence Day of India. This is a proud occasion of every Indian. As the citizen of this nation, we must protect our country, respect our constitution, and work hard to make India a land of peace, progress, and unity. Let us always be proud to say, I am an Indian. Thank you. Now, our national flag is hoisted. National flag is hoisted. Flag salute. Order. Pledge. India is my country. All Indians are my brothers and sisters. I love my country and I am proud of its rich and varied heritage. I shall always strive to be worthy of it. I shall give my parents, teachers, and all elders respect and treat everyone with courtesy. To my country and to my people, I pledge my devotion. In their well-being and prosperity alone lies my happiness. Now Tamil Thai வாழ்த்து. கொடி பாடல். தாயின் மணி கொடி பாரீர், அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திடவாரே. தாயின் மணி கொடி பாரீர், அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திடவாரே. தாயின் மணி கொடி பாரீர், ஓங்கி வளர்ந்ததோர் கம்பம், ஓங்கி வளர்ந்ததோர் கம்பம், அதனுற்ற
Thank you, children. Now, Independence Day wish. இன்று நமது 79வது சுதந்திர தினத்தை நாம் கொண்டாடி வருகின்றோம். காலநிலைகளை நமக்கு சாதகமாக இறைவன் மாற்றி தந்திருக்கிறார். நாம் ஒன்றை பிளான் பண்ணோம்னா இறைவன் ஒரு பிளான் பண்றார். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மேன் ப்ரொபோசஸ் காட் டிஸ்போசஸ். எல்லாமே மாறிடுது. ஸோ இருந்தாலும் இருக்கின்ற காலத்தையும் நேரத்தையும் நாம் பயன்படுத்தி அதற்குள் நாம் எவ்வளவு சிறப்பாக செய்ய முடியுமோ அதை சிறப்பாக செய்ய வேண்டும். அனைவருக்கும் சொல்லக்கூடிய ஒரு சிறிய கருத்து என்னவென்றால், நாம் எல்லாவற்றையும் கவனிக்க வேண்டும். வளர்கின்ற மாணவ செல்வங்களாகிய நீங்கள் நாம் வீட்டில் நடக்கின்ற நிகழ்வுகள், வீட்டிலிருந்து பள்ளிக்கு வருகின்ற போது நடக்கக்கூடிய நிகழ்வுகள், அங்கே இருக்கக்கூடிய மரங்கள், கொடிகள், செடிகள் அல்லது மின் கம்பங்கள், இதை கூட நம்ம என்ன செய்யணும்னா எங்கெங்க என்ன இருக்கு அப்படிங்கிறத கவனிக்கணும். ஸோ கவனித்தோம் என்றால், பள்ளிக்கூடத்திற்கு வந்துட்டோம்னா ஆசிரியர்கள் சொல்லுகிறதை நன்றாக கவனிக்க வேண்டும். அப்படி கவனிக்க ஆரம்பித்தோம் என்றால் நாம் அவைகள் நம்முடைய மனதிலே நிற்க ஆரம்பித்துவிடும். நாம் எதிர்காலத்திலே சிறந்த ஒரு குடிமக்களாய் நாம் இந்த உலகத்திலே வாழ முடியும். ஸோ எல்கேஜி குழந்தைகளாக இருந்தாலும் சரி, 5ஆம் வகுப்பு மாணவர்களாக இருந்தாலும் சரி, ஆசிரியர் பெருமக்களாக இருந்தாலும் சரி, நாம் அனைவருமே சூழ்நிலைகளை நன்றாக உற்று பார்த்து கவனிக்க பழகிக்கொள்ள வேண்டும். அப்படி பழகிக்கொள்வோம் என்று சொன்னால் நாம் வாழ்க்கையிலே அநேக பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். வகுப்பு பாடங்களை மட்டுமல்ல, வாழ்க்கை பாடங்களையும் நாம் கற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கை இனிமையாக அமையும். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. Now one birthday wish. The little blossom celebrating her birthday on today is Sakti Priya from Standard First. On behalf of our school staff and students, I wish her a happy birthday. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, happy birthday, happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, happy birthday, happy birthday to you. Bluetooth mode paired.
நாளை நல்ல நாளை என்ற நம்பிக்கை என்றாச்சு. அச்சம் அச்சம் இல்லை, இனி அடிமை எண்ணம் இல்லை. நம் காலம் இங்கே கூடி போச்சு, கண்ணீர் மிச்சம் இல்லையே. பாருங்கள் பாருங்கள் மூவன கொடியே பறக்கிறதே, பாடுங்கள் பாடுங்கள் சுதந்திரமாக மகிழுடனே. சுதந்திர கீதத்தின் பிம்பங்கள் எங்கும் உதிக்கணும் ஒளிமயமாய், சுதந்திர கீதத்தின் பிம்பங்கள் எங்கும் உதிக்கணும் ஒளிமயமாய். நேருமாவும் காந்திஜியும் உண்மை நல்வழி வன்னோர்கள் அகிம்சா முறையில் போராடி சுதந்திர தேசத்தை தந்தார்கள். பாரத சிற்பிகள் பாதங்களை கைகள் கூப்பி வாழ்த்திடுவோம். சத்திய தர்மம் நீதி வழியிலே அபிமானத்தோடு போற்றிடுவோம். பாருங்கள் பாருங்கள் மூவன கொடியே பறக்கிறதே, பாடுங்கள் பாடுங்கள் சுதந்திரமாக மகிழுடனே. சுதந்திர கீதத்தின் பிம்பங்கள் எங்கும் உதிக்கணும் ஒளிமயமாய், சுதந்திர கீதத்தின் பிம்பங்கள் எங்கும் உதிக்கணும் ஒளிமயமாய்.
அப்துல் கலாம் ஐயா சொன்னபடி உயர்ந்த கனவுகள் கண்டிடுவோம். வீழ்ந்தாலும் சோர்ந்தாலும் முயற்சி செய்து வென்றிடுவோம். ஒற்றுமையாக கைகள் கோர்த்து பாரத மாதாவை புகழ்ந்திடுவோம். அனைவரும் அன்பாய் ஒன்றாய் கூடி பாரத தேசத்தை உயர்த்திடுவோம். அனைவரும் அன்பாய் ஒன்றாய் கூடி பாரத தேசத்தை உயர்த்திடுவோம். பாருங்கள் பாருங்கள் மூவர்ண கொடியே பறக்கிறதே. பாடுங்கள் பாடுங்கள் சுதந்திரமாக மகிழ்வுடனே. சுதந்திர கீதத்தின் பிம்பங்கள் எங்கும் உதிக்கணும் ஒளிமயமாய். சுதந்திர கீதத்தின் பிம்பங்கள் எங்கும் உதிக்கணும் ஒளிமயமாய். Now program by LKG students. Thank you children. Now UKG children's program. கொடி பறக்க கோட்டை மேலே கொடி பறக்க மூணு வண்ண கொடி பறக்க உயிர் பெற்ற கொடி பறக்க பட்ட வண்ண கொடி பறக்க பாரத தாய் கொடி பறக்க காலம் முழுக்கும் கொடி பறக்க கொடிய நாள் போற்றுவோம். Happy Independence Day, Happy Independence Day, Happy Independence Day for all Indians. I am proud to be an Indian. We are proud to be an Indian. I am proud to be an Indian. We are proud to be an Indian. It's a wonderful country. It's an amazing country. It's a wonderful country. It's an amazing country. Happy Independence Day. Happy Independence Day. Happy Independence Day for all Indians. It's a country of it's a country of safety friends. It's a country of bravery dance. It's a country of sacrifices. It's a country of security. It's a country of sacrifices. It's a country of security. Happy Independence Day. Happy Independence Day. Happy Independence Day for all Indians. It's a country of unity. It's a country of diversity. It's a country of unity. It's a country of diversity. Happy Independence Day. Happy Independence Day. Happy Independence Day for all Indians. Happy Independence Day. Thank you. Thank you children. Now follow first standard. My country, India, proud of my country, India. Love my brother, love my sister, beautiful my country, India. Sun, mountains, India, England, forests, India. The country, India. My country, India. Give Independence Day. Thank you children. Now second standard program. அனைவருக்கும் வணக்கம். சுதந்திர தினம் கவிதை சரித்திரம் பொன்னால் பொறித்த தினம்.
Thank you, children. Now correction and program. சுதந்திர இந்தியாவின் அடையாளமாகவும் சுதந்திர போராட்ட வீரர்களின் உயிர் மூச்சாகவும் கருதப்படும் இந்திய தேசிய கொடி பற்றிய தகவல்கள் கூற வந்தோம். நமது தேசிய கொடியில் காவி, வெண்மை, பச்சை நம் மூவர்ண கொடியில் அழைக்கப்படுகிறது. நமது தேசிய கொடியில் 3:2 என விகிதத்தில் தான் இருக்கும். நமது தேசிய கொடியில் காவி நிறம் தைரியம் மற்றும் தாகத்தை தான் இருக்கும். வெண்மை நிறம் உண்மை, தூய்மை, அமைதியை குறிக்கும். பச்சை நிறம் செழுமையும் வளத்தையும் குறிக்கும். நடுவில் உள்ள அசோக சக்கரம் 24 ஆரங்களை கொண்டு பெற்றுள்ளன. அசோக சக்கரம் தர்மம் காக்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலும் அமைந்துள்ளது. அசோக சக்கரம் அறவழியிலும் அமைதியும் கொடுக்க வேண்டும். நன்றி. தேசிய கொடி தமிழ்நாட்டில் உள்ள வேலூர் மாவட்டத்தில் நெய்யப்பட்டது. இக்கொடியை பண்டிதர் ஜவஹர்லால் செங்கோட்டையில் ஏற்றினார். நன்றி. இந்தியாவின் எளிமையில் போற்றும் வகையில் தேசிய கொடி கதிர் நூலினால் மற்றும் 2002 ஆண்டு ஜனவரி மக்கள் தேசிய கொடியை எல்லா நாளிலும் ஏற்றலாம் என்று திட்டம் கொண்டு வரப்பட்டது. இவ்வளவு சிறப்புகள் கொண்ட நாம் தேசிய கொடிக்கு உரிய மரியாதை கொடுக்க வேண்டும். நன்றி. Thank you, children. Good morning, everyone. Respected principal, teachers, and all my dear friends. Today I am going to speak on Independence Day. First, I wish you a very happy Independence Day. Independence Day is celebrated on 15th August every year. It is our national festival and national holiday. On this day, in 1947, India got freedom from British rule. Many great leaders sacrificed their lives to get freedom for India. Due to the brave warriors, we are living peaceful life. We should be grateful to our freedom fighters. So on this occasion, all pledge to do our best and make the best country in the world. I like my country very much. I am proud to be Indian. Jai Hind, Vande Mataram. Thank you, children. Now a program by 4th standard. பற்றி ஒரு கலந்துரையாடல். Happy Independence Day. அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசு சின்னங்கள் அறிந்து கொள்வோம். சின்ன திருவள்ளிர் புத்தூர் கோயில் கோபுரம், பாடல், தமிழ் தாய் வாழ்த்து, நடனம், பரதநாட்டியம், விலங்கு, வரையாடு, மலர், செங்காந்தல், பறவை, மரகதபுரம், மரம், பனை மரம், விளையாட்டு, கபடி. பனைமரத்தின் உறுப்புகள். பனைமரம் 12 உறுப்புகள் உடையது. இந்த உறுப்புகள் அனைத்தும் பயன்தரக்கூடியது. அவை குருத்தோலை, சாறை ஓலை, ஓலை, பனங்காய், பாலைப்பிடி, சில்லாட்டை, பச்சை மட்டை, குச்சி பகுதி, பட்டை மட்டை, நடுமரம், தூர்பகுதி, வேர்பகுதி. இதன பழம். பழம் நிகழ்ச்சி சுவையாக இருக்கும். புட்டு அல்லது வேக வைத்து தின்ன வேண்டும். இந்த பழம் நமக்கு வேற என்ன பழம்? நுங்கும் பனங்கிழங்கும் உணவாக பயன்படுகின்றன. பனையோலையால் கூடைகள் முடையலாம், கைவினை பொருட்கள் செய்யலாம், கூரை வேயலாம். பனஞ்சாறும் பதநீராகவும் கற்கண்டாகவும் கருப்பட்டியாகவும் பயன் தருகிறது. அது மட்டுமல்ல, பண்டைய இலக்கியங்கள் கூந்தல் பனை என்னும் பனை உலகில் தான் எழுதப்பட்டன. அவற்றை ஓலை சுவடிகள் என்கிறோம். பனைமரம் வலுவான காற்றை தாங்கும் வலிமை பெற்றது. மேலும் பனைமரத்தின் நீரை உறிஞ்சி வைத்துக் கொள்ளும் வியப்பு கொண்டது. இது நிலத்தடி நீர் மட்டம் உயர காரணமாக அமைகிறது. அது மட்டுமல்ல, பனங்காய் வண்டி, பனை ஓலை காற்றாடி, பனை ஓலை வித்திரை, பொம்மைகள் போன்றவற்றை செய்தும் விளையாடலாம்.
இன்னும் ஒரு சிறப்பு உண்டு. பனைமரம் நமது தமிழ்நாட்டின் மாநில மரமாகும். இதன் சிறப்பை உணர்ந்து பனைமரங்களை பாதுகாக்க வேண்டும். நன்றி. பனைமரம் வளர்ப்போம், பயன்பெற பெறுவோம். Happy Independence Day to all. Thank you. Now 5th standard program, Kavidai by Jessica, Veronica and Joshua. அனைவருக்கும் வணக்கம். சுதந்திர தினத்தை குறித்து ஒரு கவிதையை கூற வந்துள்ளேன். கேளு. சுதந்திர தினமடா, சுதந்திர தினமடா, இந்திய திருநாட்டின் பெருமை தினமடா. காந்தி தாத்தா கண்ட கனவு, நேரு மாமா தந்த தீர்வு, வீரர்களின் தியாகத்தால் வந்தது நம் பாரத சுதந்திரம் வந்தது. மூவர்க்க கொடியை உயர்த்தி பிடிப்போம், தேச பக்தியை மனதில் வளர்ப்போம், வேற்றுமையில் ஒற்றுமை காண்போம், பாரத தாயை என்றும் போற்றுவோம். குழந்தைகளை நாம் சபதம் ஏற்போம், நாட்டை என்றும் காப்போம், நல்ல குடிமக்களாய் வாழ்வோம், இந்தியாவை உலகிற்கு உயர்த்துவோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். சுதந்திர தினத்தை பற்றி சில வரிகளை கூற வந்துள்ளேன். அகிம்சை வழியில் காந்தியும், நேர்மை வழியில் நேருவும், ஆயுதமேந்தி நேதாஜியும், புரட்சி வழியில் பகத்சிங்கும், எழுதுகோல் கொண்டு பாரதியும், வீரமங்கையாய் வேலு நாச்சியாரும், கப்பலோட்டிய வஉசியும், கொடியை ஏந்திய குமரனும், கப்பம் கட்ட மறுத்த கட்டபொம்மனும் பெற்று தந்த சுதந்திரத்தை ஒற்றுமையாக கைகோர்த்து நாமும் பேணி மகிழ்வோம். இந்தியாவை தலை நிமிர செய்திடுவோம். இந்தியர் என்பதில் பெருமை கொள்வோம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். அனைவருக்கும் வணக்கம். இன்று நேரு உருவாக்கிய பஞ்சசீல கொள்கையை பற்றி பேச வந்துள்ளேன். அனைத்து நாடுகளும் சமாதான சுகவாழ்வு வாழ வேண்டும். வலிமை குறைந்த நாடுகளில் வலிமை மிக்க நாடுகள் துன்புறுத்தக்கூடாது. மற்ற நாடுகளில் உள் விவகாரங்களை எந்த நாடும் தலையிடக்கூடாது. தேவை உள்ள அனைத்து நாடுகளுக்கும் ஆக்கமும் ஊக்கமும் அளித்து வர வேண்டும். அனைத்து நாடுகளின் எல்லை பாதுகாப்புக்கும் மரியாதை அளிக்க வேண்டும். நன்றி. Thank you, children. Now a speech about Independence Day by 5th standard students. Today I am going to speak about Independence Day. India celebrates Independence Day on 15th August every year. India got freedom from British rule on 15th August 1947. On this day, we honor the sacrifice of our freedom fighters. The entire nation celebrates Independence Day by hoisting the national flag. Independence Day is an important national holiday for our country. We have a holiday, but we go to school to attend the flag hoisting ceremony. We sing the national anthem and rise salute to the tricolor. After celebrating Independence Day at school, we go home and watch national parade that takes place in the capital city on television. Independence Day is also celebrated by diverse cultures. People show their love for their country by singing patriotic songs and displaying the flag. Happy Independence Day wishes to all. Principal, teachers, parents, and all my dear friends. Today we have gathered here to celebrate the Independence Day of India. On 15th August 1947, our country became free from British rule. It is not just a date. It is a reminder of the sacrifice made by our brave freedom fighters. Leaders like Mahatma Gandhi, who led with not violence, Netaji Subhash Chandra Bose, who inspired with courage, and heroes like Bhagat Singh, Rani Lakshmibai, and many others fought fearlessly for our freedom. We are lucky to be born in a free India. We can go to school, speak our language, and follow our dreams, all because of the struggle and sacrifice of those who came before us. But freedom also comes with responsibility. It is now our duty to respect our country, follow the rules, help others, and work hard to make India a better place. Let us proud to be Indian and always carry our tricolor flag in our hearts. Jai Hind. Thank you, children. My hearty thanks to all the teachers and students. Now one Hindi program.
आज 1979 स्वतंत्र दिवस सबको मेरी नमस्कार देती हूँ। भारत हमारा देश है। गांधी जी अपने सिद्धांत अहिंसा के साथ में अंग्रेजों से लड़ाई की। इसके फलस्वरूप 15 अगस्त को सन 1947 में भारत को स्वतंत्र मिला। वह दिन बहुत खुशी का दिन था। भारतवासी हर साल 15 अगस्त को स्वतंत्रता दिवस मनाते हैं। इसके दिन में नेताओं के साथ में उन्नति के लिए सब भी लिया जाता है। धन्यवाद। जय हिंद, जय हिंद, जय हिंद। Thank you, children. My hearty thanks to all the teachers and students for participating this program and make this function every success. உங்களுடைய பெற்றோருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வளவு நேரமாக பொறுமையாக உங்களை அனுப்பி நம்முடைய தேச சுதந்திரத்தினுடைய நினைவு நாளை மிகச்சிறப்பாக கொண்டாடுவதற்கு அவர்கள் உதவி செய்திருக்கிறார்கள். பெற்றோர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆசிரியர் பெருமக்களுக்கு, நன்கு உழைத்த ஆசிரியர் பெருமக்களுக்கு நன்றி. ஒத்துழைப்பு நல்கிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.